வீடு பார்க்க நல்லா கிராண்டாக ஸ்பேஷியஸாக இருக்கணுங்கிறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. அதுக்கு சூட்டபிளாக எல்லா டோர்ஸ், விண்டோஸ், ரூம் என்ட்ரன்ஸஸை நல்லா உயரமாகவே கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. பொதுவாகவே வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட்டுக்காக சீலிங் ஸ்கைலைட்டை போர்ட்டிகோ, லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, ஸ்டேர்கேஸ் ஏரியா, லான்ச், பால்கனி இந்த மாதிரி காமன் ஏரியாஸில் கொடுத்ததா பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீட்டில் ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் கொடுத்தது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமில் சீலிங்கில் ஸ்கைலைட் கட்டியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு தனியாக பெரிய வாக்கின் வார்ட்ரோப் வித் உட்டன் வார்ட்ரோப்ஸோட கட்டி அதுக்கு 2 பக்கத்தில் இருந்து என்டர் ஆகிற மாதிரி 2 என்ட்ரன்ஸ் டோர் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. 2 கார் பார்க்கிங், கிங் சைஸில் பெரிய பால்கனி, நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸோட பெரிய மாடுலர் கிச்சன், பெரிய சைஸஸில் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், 3 பெட்ரூம்ஸ்லேயுமே டிவி யூனிட், எல்லா ரூம்ஸ் அதாவது அட்டாச்சு பாத்ரூம் அண்டு பால்கனிஸ் உட்பட எல்லா ரூம்ஸுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க், இதெல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீடைல்ஸை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 25 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் உயரமாக இருந்தால் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதனால் இவங்க டெரஸில் ஃப்ரண்ட் சைடில் எக்ஸ்ட்ரா சிவில் ஒர்க்ஸில் எலிவேஷனை டாலாக பிளான் பண்ணி அதில் ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன், நிறைய லைட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஃப்ரண்டேஜ் பூராமே கவர் ஆகிற மாதிரி ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 25க்கு 14.75. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக போர்ட்டிகோட சீலிங்க்கு கூட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை டபுள் டோர் டைப்பில் நல்லா அகலமாகவும் நல்ல உயரமாகவும் பிளான் பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக மெயின் டோருக்கு சுற்றியும் கிரானைட்டில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக படிக்கட்டுக்கு 2 பக்கமும் சின்னதாக ஒரு திண்ணையும் கட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 16. தரைக்கு 5.25க்கு 2 அடி சைஸில் மேட் ஃப்ரீஸ் வெர்டிவர்டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அதில் கீழே ஸ்டோரேஜ்க்காக பேஸ் கேபினெட்ஸும் சைடில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு டபுள் லேயர் டைப்பில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஸ்பேஸில் அதிகப்படியான வெளிச்சமும் காற்றும் கிடைக்கணுங்கிறதுக்காக கிழக்கு, மேற்கு, வடக்கு 3 பக்கமும் வழக்கமாக கொடுக்குற சைஸை விட பெரிய சைஸில் UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா ரூம் டோர்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ஸ்லைட் பண்ணி வைக்கிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக கீழே பார்த்தீங்கன்னா 4 ட்ராவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு தான் விடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. லிவிங் ஹால் அடுத்து டைனிங் ரூம், சைஸ் 11.5க்கு 11. CNC கட் டிசைனோட ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் கிரானைட் டேபிள் டாப் வித் பேஸ் கேபினெட், இதில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. மேலே வாலில் பெரிய ஒரு டிசைனர் மிரர் மாட்டுறாங்க.
லிவிங் ஸ்பேஸையும் டைனிங் ஸ்பேஸையும் செப்பரேட் பண்ணுற விதமாக இடையில் இருக்கிற அந்த உட்டன் பார்ட்டிஷன் வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கும்போது இந்த ஸ்பேஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். டைனிங் ஸ்பேஸ் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன், சைஸ் 8x16. இது வந்து பேரலல் டைப் மாடுலர் கிச்சன். டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் திங்ஸை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்ஸில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொடுக்குறத விட அதிகமாக பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடில் மட்டும் இல்லாமல் வெஸ்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே கிளாஸ் டோர்ஸோட பெரிய டால் கேபினெட், சைடில் ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், கீழே பேஸ் கேபினெட்ஸ்னு நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட், உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. அடுத்து டைனிங் ரூம்ல இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கெட்டுறாரோ. சைஸ் 16x10. சீலிங்க்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். சென்டரில் உட்டன் கார்ட் போட்டுக்கலாம். அதுக்கு ஹெட் போர்ட் டிசைனாக வெஸ்ட் சைடு வாலுக்கு போகிற பேனலிங் ஒர்க். சவுத் சைடில் லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும், ஈஸ்ட் சைடில் ஃபுல் வால் பேனலிங் ஒர்க்கோட பெரிய வால் மவுண்ட் டிவி யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் ஃபுல் லென்த் மிரரோட பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 11x8.25 அடி சைஸில் லான்ச். ஸ்பேஷியஸ் அண்டு கிராண்ட் லுக்குக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடிக்கு விட்டுருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. கிராண்டான டோர் ஃப்ரேமோட கஸ்டமைஸ்டு டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா இடங்கள்லையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ, பால்கனிஸ், அட்டாச்சு பாத்ரூம் உட்பட எல்லா ரூம்ஸுக்குமே அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் ப்ரொஃபைல் லைட்ஸோட பெரிய டிவி யூனிட் ரெடி பண்ணி 2 பக்கமும் ஹிட் அண்ட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிட் அண்ட் டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள பெரிய வாக்கின் வார்ட்ரோப். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் அண்ட் உட்டன் டோரோட ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க.
வார்ட்ரோப்புக்கு பக்கத்துலேயே ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சீலிங்க்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்கைலைட் கட்டி அதில் சேஃப்டி கிரில்லும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டட் டஃபன் கிளாஸ் போட்டிருக்காங்க. பொதுவாகவே நேச்சுரல் லைட்டுக்காக சீலிங் ஸ்கைலைட்டை போர்ட்டிகோ, லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, ஸ்டேர்கேஸ் ஏரியா, லான்ச், பால்கனி இந்த மாதிரி காமன் ஏரியாஸில் கொடுத்ததா பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீட்டில் ஸ்டேர்கேஸில் கொடுத்தது போக இந்த அட்டாச்சு பாத்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. மொட்டை மாடியிலிருந்து பார்த்தாலும் பாத்ரூம் உள்ளே எதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிளியர் டஃபன் கிளாஸுக்கு பதிலாக இவங்க ஃப்ராஸ்டட் டஃபன் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஸோ இதனால் மேலிருந்து பார்த்தா உள்ள பாத்ரூம் உள்ளே எதுவுமே தெரியாது. இது இந்த வாக்கின் வார்ட்ரோபோட செகண்ட் என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் டோர். நமக்கு எந்த டோர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் எல்லா பெட்ரூம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பால்கனிக்கு என்ட்ராரோ கிளாஸ் அண்ட் வுட்டில் பெரிய பேனல் டோர் செஞ்சுருக்காங்க. பால்கனி சைஸ் 15x4. தரைக்கு பூரா டைல்ஸும் சைடு ஹேண்ட்ரையில் கிளியர் டஃபன் கிளாஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங்க்கு பூரா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பால்கனியில் நிறைய செடி தொட்டிகளை வைக்கிறதுக்காக இங்கே வாலில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ சைஸ் 16x16. டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வெஸ்ட் சைட் வால் பேனலிங் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் அழகாக பிளான் பண்ணி அதில் ட்ரீ டிசைனில் வால்பேப்பர் வித் லைட்ஸோடு கொடுத்துருக்காங்க. சடனாக பார்க்க மூன் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இது ட்ரெஸ்ஸிங் ரூம், சைஸ் 5.5 உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10x5. இந்த பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இதனால் பகல் பொழுதில் பாத்ரூம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அதே சமயம் மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில்லோட ஃப்ராஸ்டட் டஃபன் கிளாஸ் போட்டிருக்காங்க. மாடியிலிருந்து யாராவது பார்த்தா கூட உள்ள பாத்ரூம் எதுவும் தெரியாது. சென்டரில் சின்னதாக பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ கிளாஸ் அண்ட் வுட்டில் பெரிய பேனல் டோர் செஞ்சுருக்காங்க. பால்கனி சைஸ் 24x14. சீலிங்க்கு ஃபுல்லாக ப்ரொஃபைல் லைட்ஸோட வுட் டிசைன் WPC பேனல்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட்டுக்காக ஹெட்ரூமோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழியில் தொண்டாமுத்தூர் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் 1,75 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.